என்ன வேணும்? என்னென்ன இருக்கு? 10-15 அண்டா இருக்கு, டவரா செட்ல ஒரு 200 இருக்கு, கத்தி கரண்டில ஒரு 50 டைப் இருக்கு, ஸ்டோர் ரூம்ல மூட்டை முடிச்சிருக்கு. உனக்கு என்ன வேணும்? ஏன்பா இதெல்லாமா நான் கேட்டேன்? பின்ன தினம் இந்த கேண்டீனுக்கு வரையல, இங்க என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா? அது இல்ல பாண்டியா, டீ போடு. தாங்கா லைட்டா? லைட்டாவே போடு. கப்பா சிங்கிளா? கப்பாவே போடு. அஸ்காவா நாட்டு சக்கரையா? நாட்டு சர்க்கரையிலே போடு. டவரா செட்ல போடவா, கப்பன் சாஸ்ல போடவா? அட போப்பா, உன் டீயே வேணாம். ஒரு டீக்கு சட்டசபையில ஆளுங்கட்சி எதிர்கட்சி விவாதம் பண்ணிக்கிற மாதிரியா பண்ணிக்க முடியும்? அதனால நான் வெளிநடப்பு தம்பி பழப்பா. பாண்டியா, வர வர உன் போக்கே சரியில்லை. உன்னால வியாபாரம் படுத்துடும் போல இருக்கு. நீங்க சும்மா இருங்க முதலாளி. இவனுக்கு எப்பவுமே இப்படித்தான். ஸ்டாங்கா கொடுத்தா லைட்டும் பாருங்க, அப்புறம் நம்ம பாலை ஊத்தணும். லைட்டா கொடுத்தா ஸ்டாங்கும் பாருங்க, அப்புறம் நம்ம டிக்கேஷன் ஊத்தணும். ரெண்டுமே இல்லாம மீடியமா கொடுத்தா சக்கரை காப்பானுங்க. இப்படி விசாரிச்சு டீ வித்தா ஒரு நாளைக்கு 4 டீ தான் விக்கலாம். போதும் முதலாளி, அளவா வியாபாரம் பண்ணுவோம். பாண்டியா, வர வர உன்னால கேண்டீனுக்கு கெட்ட பேர் ஆயிட்டு இருக்குது. அதனால உன்னை வேலையை விட்டு நிறுத்திடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, பெரிய ஜப்பானும் இந்தியாவும் கொலாபரேஷன் நடத்துற கேண்டீன் இது. பொண்டாட்டி தான் என் வார்த்தையை மதிக்கிறது இல்ல. வேலைக்காரங்களும் அதே டைப்ல இருக்காங்களே. தெரிஞ்ச விஷயம் தானே. விடுங்க. முதல்ல நான் தான் கை வச்சேன். இல்ல, நான் தான் முதல்ல கை வச்சேன். என் கை மேலதான் நீ உன் கைய வச்ச. முதல்ல கையை எடுங்க. வெச்ச கை எடுத்து எனக்கு பழக்கம் இல்ல. எடுக்காததுக்கு இடம் கொடுத்து எனக்கும் பழக்கம் இல்ல. உன்னால முடிஞ்சதை நீ பாரு. ஏய், அடிச்சுக்காதீங்க, சொல்ல கேளுங்க. தம்பி ஒண்ணுதாப்பா. சிஸ்டர், ஏய் பிரதர், இது என்ன கேண்டீனா இல்ல உங்க வீடா? பஞ்சாமரணம் மாதிரி இப்படி தடவி வச்சுட்டீங்க. நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்களா? வாய்வு குமாரா, வானர வீரா, இங்க வந்து இந்த கொடுமையை பாருங்க. மாணவ மணிகளே, என் கேண்டீனை இப்படி நொறுக்கிட்டீங்களே. ஆஞ்சநேயா, வாயுபுத்ரா, ராமதூதா, ஒன்ஸ் அப்பான் எ டைம்.